பார்த்துருக்கிறது உங்கள் சேனலில் நான் வித் விக்னேஷ். ஹாப்பியான நியூஸ், எஸ் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ரயில்வே அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு ஒரு லைவ்ல இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். அண்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு காம்படிஷன் லெவலை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஆக்சுவல் டேட்டா வச்சு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பயம் கண்டிப்பாக நான் தெளிய வைப்பேன். வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பை ஆர்ஆர்பி. இப்போ போயிட்டு இருக்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ். இன் ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் பை ஆர்ஆர்பிஸ் 3 employment notifications have been issued. Sen 1/2019 NTPC categories, Sen 3/2019 isolated and ministerial categories, and RRC 01/2019 level 1 categories. ஸோ இந்த 3 எக்ஸாம் நடக்க போது உங்க எல்லாருக்குமே தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நோட்டிஃபைடு வந்து 1.4 lakhs வேகன்சிஸ். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் வந்து 2.44 crore. அதாவது இந்த 3 எக்ஸாமும் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஆல் ப்ராசஸஸ் ஆஃப் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கேண்டிடேட் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கமன்சிங் ஃப்ரம் 15th December 2020. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் எக்ஸாமா Sen 3/2019 ஐசோலேட்டட் அண்ட் மினிஸ்டரியல் கேட்டகரிஸ் தான் நடக்க போகுது. அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1663. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 1.03 lakhs. அண்ட் இதில் லாஸ்ட் லைன் வந்துருங்க. ஃபார் தி சிபிடி as there are only about 1 lakh candidates, there are 354 CBT centers. The candidates have largely been accommodated either within their states or involving minimum travel. இது வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றதுனால சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. 354 CBT சென்டர்ஸே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. வித்தின் ஸ்டேட்ஸே மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க, வித் மினிமம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த NTPC பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வரப்போகுது. இந்த பாக்ஸ் பாருங்களேன், இந்த பாக்ஸில் இன்னும் தெளிவாக இருக்கு. சென் நம்பர் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் அட்வர்டைஸ்ட், வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ், பிளான் ஆஃப் எக்ஸாம். ஸோ Sen 3/2019 உங்களுக்கே தெரியும், இப்போ தான் பார்த்தோம். Sen 1/2019 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC அந்தந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. 35,208 வேகன்சிஸ். நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் 1.26 crores. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT இஸ் பிளான்டு ஃப்ரம் 28th December 2022 mid-March 2021. ஓகேவா? தென் பாருங்க, ஆர்ஆர் ட்ராக் மெயின்டெனர்ஸ், பாயிண்ட்ஸ்மேன் அண்ட் வேரியஸ் லெவல் 1 எம்ப்ளாயிஸ். ஓகே, 1,03,769. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.15 crores. இதையும் நம்ம குரூப் டி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில். The CBT is planned after the completion of NTPC examination, tentatively from April 2021. Okay, so overall vacancies 1,40,640 and number of registered candidates 2.44 crore. Okay, இங்க மெயினான விஷயம் வருது பாருங்க. State wise candidates details for Sen 1/2019 NTPC categories. CBT starts from 28th December 2020. ஷூரா ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதில் பாருங்க, நம்ம தமிழ்நாடு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் 6,21,845. ஸோ இத்தனை பேர் ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகேவா? தென் பாருங்க, வேரியஸ் ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் CBT. எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் பை RRBs to ensure that as far as possible the candidates are accommodated in their own state so that they can reach their exam centers by undertaking overnight journey. Female and PWD candidates are accommodated within their home states. However, considering skewed distribution of candidates area wise, there will be unavoidable interstate movements. Railways will be running special exam trains to cater to travel requirements of the candidates wherever required and feasible. Chief secretaries of concerned state governments have also been requested to extend support of local administration to RRBs for conducting CBTs in secure and safe manner, ensuring social distancing. இதெல்லாமே இந்த COVID-19 situationல பண்றதுனால. In computer-based test CBTs, candidates are provided link for familiarizing themselves through a link for mock test before actual exam. Provision of mock test before actual examination provides them the opportunity of familiarizing themselves with computer-based test. This gives confidence to candidates. Candidates are shown their question paper, answer booklets along with correct answer keys. They are also given an opportunity to raise objection regarding correctness of questions if any. There are no interviews in RRB examination, hence no discretion of interview board. Selection of candidates is on merit only.
High level integrity of exams. Biometric and photo capture before exam. Photograph displayed on candidate screen. CCTV surveillance and real-time command center monitoring. Candidates' response captured in the system with 128-bit encryption. Detailed audits for every candidate. Indian Railways through RRBs are committed for a fair and transparent recruitment system. Leveraging technology. Conduct of CBTs following COVID-19 protocols. Candidates will be checked for temperature at entry using thermoguns. Candidates having temperature more than prescribed limits will not be allowed inside the exam venue. Intimation in this regard will also be sent to their registered email and mobile number regarding rescheduling of such candidates. அதாவது இன்னொரு விஷயம் இங்கேயே தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. Candidates having temperature more than prescribed limits will not be allowed இன்சைட் த எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க ஃபேமிலி. நீங்கள் எல்லாருமே உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் யாரும் இல்லை வேணாம். அதாவது ஃபீவர் கோல்டு எது இருந்தாலுமே அது COVID-19 இல்லைன்னா கூட உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். Face mask. The candidate should use his or her own face mask. Candidates have to produce COVID-19 self-declaration in prescribed format at the entry, and in absence of the same, he or she will not be allowed into the exam venue. Crowd management. Proper arrangement of crowd management will be made as per COVID-19 protocol from the main gate to the exam labs. இதெல்லாமே அவங்க கொடுத்த சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சில இன்டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக இது வேறு யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பயப்படாதீங்க, அதுக்கு ப்ரூஃப் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சில டேட்டா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாமை பார்த்தின பயம் பாதியாக கண்டிப்பாக குறையும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிற எல்லாமே அஃபிஷியல் தாங்க, என்னோட ஓன் அசம்ஷன் கிடையாது. அண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே தமிழ்நாடு. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் 6,21,845 சொல்லியிருக்காங்களா. அதை நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 6,20,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 1,845 நெக்லிஜிபிள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நம்ம வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்னை போர்டில் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் 99% சென்னை போர்டில் தான் ஃபார்ம் போட்டிருப்பீங்க. 2694 வேகன்சிங்க. அதை ஒரு 6 வேகன்சி நான் ஏற்றி 2,700 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்டூ 20 கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. 20 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. 20 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்தால் 54,000. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 6,20,000 54 டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணும்போது இந்த 11.5 கிடைச்சிட்டு அதையும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 12 பண்ணிட்டேன். ஸோ இந்த 12 எதை காட்டுதுன்னா காம்படிஷன். ஒரு கேண்டிடேட்டுக்கு 12 கேண்டிடேட் காம்படிஷன். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் தாங்க ரியல் காம்படிஷன் அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணுறது டசன்ட் மேட்டர். நான் சொல்கிறேன், ஈஸியாக கிளியர் பண்ணால் ஸ்டேஜ் 1. அதனால் இந்த லெவல் இருக்கும் போது கட் ஆஃபும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹையாக இருக்காது. கட் ஆஃபும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். பயப்படாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது, நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ராப்பர் மெட்டீரியல் ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோர்ஸை லிமிட்டாக வச்சுட்டு டு த பாயிண்ட் கண்டிப்பாக செலெக்ஷன் வாங்கலாம். CBT 1ல். CBT 2 பற்றி நம்ம பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் ரிசல்ட் நிறையா டைம் இருக்குது. அண்ட் நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ தட் CBT 1ல் நீங்கள் கன்ஃபார்ம் செலெக்ஷன் வாங்கிடுவீங்க. ஸ்டே டியூன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. சண்டே கூட ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ பயப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. அந்த ஃபியர் எல்லாருக்குமே இருக்கவங்க, நான் என்ன தான் சொன்னாலும். அண்ட் சைக்காலஜிக்கலி நமக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. எவ்வளோதான் டைம் கொடுத்தாலுமே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு வந்து பத்தாது. அது எல்லாருக்குமே, ஈவன் எனக்கும் கூட நான் பொதுவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ பயப்படாதீங்க, எக்ஸாமுக்கு போய் உட்காருங்க. அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே ஈஸியாக செலெக்ஷன் வாங்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிற சில அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது எதுவும் என்னோட ஓன் அசம்ஷன் கிடையாது. ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு 12 கேண்டிடேட் தான் எங்கள் காம்படிஷன். இதே ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு 20 கேண்டிடேட் காம்படிஷனுங்க. ஏன்னா 20 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 12 பேரில் ஒருத்தராக நீங்கள் செலக்ட் ஆகிறது ஈஸியா, 20 பேரில் ஒருத்தராக நீங்கள் செலக்ட் ஆகிறது ஈஸியானு. ஸோ காம்படிஷன் இந்த மாதிரி தான் இருக்க போது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம A to Z டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த வேகன்சி. அது பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஐ பட்டனில் தரேன். குரூப் D வீடியோவும் போட்டிருக்கோம், சயின்ஸ் கிளாஸஸ் போட்டிருக்கோம், மேக்ஸ் கிளாஸஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கீழே இருக்கும். நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். புது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் வரி பண்ணாதீங்க. சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.